எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட வந்து பார்த்தீங்கன்னா 25 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு. லைஃப்பில் ரொம்ப நாங்கள் நாட் அவைலபிள், கிடைக்கவில்லை. ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கல, உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப் உங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுங்க, விட்டுடுங்க. ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், விட்டுருங்க. ஒரு விஷயம் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க, கிடைக்கலங்க, விட்டுட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் எப்படி முன்னேறது. சின்ன விஷயம் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல, அதை வச்சு நீங்கள் எப்படி டாப் மோஸ்ட்டில் வரணும் அப்படின்றத பாருங்கள். எனக்கு ஒரு 40 லட்சம் கொடுப்பான், எனக்கு ஒரு கோடி கொடுப்பான்னு கடவுள்கிட்ட கேட்க முடியுமா? கடவுள் நேராக வராரு. உனக்கு என்ன வரணும் வேணும், உனக்கு என்ன கிடைக்கணும், உனக்கு எதுவுமே கிடைக்கல நீ சொல்லிட்டு இருக்கிய, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எனக்கு இன்றைக்கி வந்து பணம் தான் தேவை அப்படின்னு கேட்குற ஒரு ஆள் இருக்காங்க. இன்னொன்று, எனக்கு நல்ல டேலண்ட்டை கொடு, அறிவை கொடு, ஞாபகம் மறதியாக இருக்குது, ஞாபகத்தை கொடு, அப்படி வேண்டவங்க 2வது கேட்டகரி. 3வது, எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா, எனக்கு எல்லாமே இருக்குது, காசு பணம் எல்லாம் இருக்குது, நிம்மதி இல்லை, எனக்குன்னு ஒரு குழந்தைங்கள் இல்லை, எனக்குன்னு ஒரு கல்யாணம் ஆகலை, நிம்மதி இல்லை, இந்த நிம்மதியை கொடு எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. பெரிய பெரிய பணக்காரங்க இடத்துலலாம் பாருங்கள், அவங்களாம் ஜாலியாக இருக்காங்க நினைக்கிறீங்களா? அவங்களுக்குன்னு ஏதாவது குடும்ப சூழ்நிலை கஷ்டங்கள் எல்லாம் கடந்து போயிட்டு தான் இருக்காங்க. சினி ஃபீல்டில் வந்து டாப் மோஸ்ட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு கஷ்டம் இல்லை நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு கஷ்டம் இருக்குங்க. இன்றைக்கி ஹாப்பியாக இருப்பாங்க, இன்றைக்கி போயிட்டு அழுகிற சீனை கொடுத்து நடிங்க அப்படின்ட்டுவாங்க டேரக்டர். வேறு வழி இல்லை, நடிச்சு தான் ஆகும். பெரிய சீரியல் ஆக்டர் அவங்களே வந்து மீடியா லைனில் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சு தான் ஆகும். அவங்களுக்கு சில ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கும், அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு அவங்க அந்த சீனை நடிச்சதுன்னா நம்ம எவ்வளோ பேரை வாழ வச்சுட்ருக்காங்க. அந்த அந்த மூவி, சாங்கு, இசை, மியூசிக் இதெல்லாம் இல்லைன்னா மனுஷன் எப்பயோ இறந்துருப்பான். உண்மையா இல்லையா? எண்ட் ஆஃப் த டெத் முடிஞ்சு போயிருக்கோம். ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணங்களும் 3 காரணங்கள் இருக்குது. என்னன்னு சொல்லுங்கள்? சாப்பாடு மட்டும் இல்லை, தங்கிறதுக்கு இருப்பிடம் மட்டும் இல்லை, தென் இன்னொன்று என்ன, குடிக்க தண்ணி மட்டும் இல்லை, அப்புறம் பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டுங்க, ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக நமக்கு தேவை. இசை, மூவி, எத்தனை பேர் காலைல எழுஞ்சி சாங் கேட்டு போயிட்டுருக்காங்க தெரியுமா? சாமி பாட்டு கேட்குறவங்க இருக்காங்க, சினிமா பாட்டு கேட்குறவங்க இருக்காங்க, எஃப்எம் கேட்குறவங்க இருக்கிறாங்க, வீடியோ நிறைய பார்க்குறவங்க இருக்காங்க, நிறைய பேர் பதிவு போடுறாங்களே, அவங்களாம் எதுக்கு போடுறாங்க? அவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சேஞ்ச், அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். சின்ன கஷ்டத்தை போக்காதா? கண்டிப்பாக இருக்கும். நம்மளை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க லைஃப்பில், அதை நினச்சி பார்க்கணும். நம்ம பரவாயில்லைங்க, நம்ம பெட்ரு, நம்ம எல்லாத்துலேயும் பெட்ருங்க, நம்ம எல்லாத்துலேயுமே வெல் செட்டில்டு, நம்ம எல்லாத்துலேயுமே பெட்ரு அப்படின்னு நினைக்கணும். சரிங்களா? ஏன் வந்து இதை சொல்கிறேன்னா, கிடைக்கவே இல்லைன்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பாங்க. கிடைக்கலையா? அதை விட பெட்டராக ஏதோ ஒன்று காத்துட்ருக்கு, உனக்கு வாய்ப்பு, பெரிய வாய்ப்பாக காத்துட்ருக்குது. அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க. உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உனக்குன்னு ஏதாவது கிடைக்கணும்னு இருந்தால் கிடைக்கும், கிடைக்கிறது கிடைக்கும், கிடைக்காம இருக்கிறது கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அதை விட பெட்டராக ஏதாவது கிடைக்கும். சரியா? என்னதான் சொல்ல வர இப்போ நீங்கள், என்னதாம்மா சொல்ல வர நீங்கள் நினைக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்கள். நானே எல்லாமே சொல்ல முடியாது, யோசிச்சு பாருங்கள் இந்த பதிவு பண்ணிட்டு. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். பை பாய், சீ லேட்டர், உங்கள் சுகன்யா.